ஜானகி, ஆ, சாமி நேத்து சொன்னதுல இருந்து மனசு ரொம்ப கனமா இருக்கு. கவலைப்படாதீங்க அத்தை. அதுக்காக தானே அவர் சொன்ன பரிகாரத்தை எல்லாம் பண்றோம். எல்லாம் சரியாயிடும்னு நம்புவோம். அம்மா, எது நடக்கணுமோ அது யார் தடுத்தாலும் நடக்க போகுது. இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக பண்ற பூஜை இது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லதா நடக்கும்னு நம்புவோம். டப்பா எங்க போனா? ஆளை காணோம். அம்மா தாயே, கண்ட கனவுக்கு விட தேடி வந்த இடத்துல ஒரு பொண்ணால மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு அவமானம் ஏற்பட போகுதுன்னு தாங்க முடியாத பாரத்தை சுமக்க வைக்கிறியே. யாராலையும் யாருக்கும் எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாது. உன் திட்டம் எதுவா இருந்தாலும் அதை தாங்குற வலிமையை கொடு. அப்போ எங்க டப்பாவை காணோம்? தெரியலையே. நீங்க சொன்னபடி பூஜை பண்ணியாச்சு. இந்தாங்க, இது அம்பாள் கழுத்துல போட்ட மாலை. இந்த மாலைய கோயில் குளத்துல விட்டுட்டு வந்துருங்க. எதுக்கு சாமி? கழுத்து வரைக்கும் வந்த பிரச்சனை கழுத்தோட போயிடும். தலைக்கு ஆபத்து வராதுன்றது ஐதீகம். அம்பாள் உங்களை கைவிட மாட்டா. இந்தாங்கோ. மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சா? ஆமா சாமி. உன்னோட மனச்சுமைய ஆத்தா சரி செஞ்சிடுவா. ஆனா உன்னோட பூர்வ ஜென்ம வினைய நீதான் சுமக்கணும். அதுக்கான விளைவுகளை சந்திக்க நீ தயாராயிரு.
சீனு, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து மாமா, ஆ, யோகா யோகா பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன். அது சூரிய உதயம் ஆகும்போது பண்ணணும். இல்ல மாமா, காலையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. குளத்தை வந்து பார்த்தேன். தண்ணியில தெரிஞ்ச அந்த முகத்தை, முகத்தையா? ஆ, இல்ல இல்ல, சூரியன் முகத்தை தான். அதுல பார்க்கும்போது உதயமாகிற மாதிரி இருந்துச்சா, அதான் யோகா பண்ணேன். நீ யோகா பண்ணது போதும், உளறிக்கிட்டு நிக்காம வா, கிளம்பணும். ம், சரிங்க மாமா. இதோ வரேன் மாமா. ஐயா வணக்கம்யா. வணக்கம். நேத்தே வந்ததை கேள்விப்பட்டேயா. நான் புது வீடு கட்டியிருக்கேன், உங்களால வர முடியல. வீட்டுக்கு வந்துட்டு போங்கய்யா, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆ, இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். ஆ, மாமா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் முன்னால போறேன். ஐயா, தெற்கு பக்கமா இருக்கிற கோவில் மதில் சுவரு இந்த மலையில விரிசல் விட்டுருக்கு. அத மராமத்து பண்ணணும். ஆ, கோயில் வேலைகளை எல்லாம் அப்பப்ப சரி பண்ணிடணும். அதுக்கு என்ன ஆகும்னு பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. ஏ டப்பா, எங்க போயிருந்த? சும்மா குளம் வரைக்கும் போயிருந்தேன். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இது என்னது? என்ன தேடினியா? ஏய், உன்னை நான் ஏன் தேட போறேன்? உங்க வீட்ல தான் தேடுறாங்க. வா. அண்ணி, இப்ப வரைக்கும் சீனுவுக்கு கல்யாணத்தை பத்தி பேசினது தெரியல. ஆனா இப்படியே கல்யாணம் வரைக்கும் போக முடியுமா? சொல்லிதானே ஆகணும். நானும் அந்த பயத்துல தான் வரேன். ஆனா எப்ப சொல்லணுமோ அப்ப நானே பக்குவமா சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் யாரும் சொல்லாம இருந்தா சரிதான். வா. சீனு, வா சீனு. உன்னை வளர்த்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மாமா மேல எவ்வளவு மரியாதை இருந்தா எதுவுமே யோசிக்காம நீ சரின்னு சொல்லுவ. நீ எடுத்தது ரொம்ப பெரிய முடிவுடா. ஐயோ, என்ன நீ ஜானகி அக்கா சீனு கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்ல போறாங்க. ஐயோ, எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க பார்த்து பார்த்து பண்றீங்க. இதுல நான் முடிவெடுக்க என்ன இருக்காத்த? இருந்தாலும் உன் வாழ்க்கை இல்ல. அப்படி என்ன இந்த டப்பா பெருசா முடிவெடுத்துட்டான்? முடி கொஞ்சம் வளைந்தா முடியதான் எடுப்பான். ஏய் மாயா, என் பையனை டப்பான்னு கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு? அம்மா விடுமா, கூப்பிட்டுட்டு போறா. ஏய், நீ என்னடா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க?
என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லுங்களேன். எழுத்தெல்லாம் தலைகீழ இருக்குக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, இங்க வாங்களேன். சட்டையில எதுவும் எழுதிருக்கு, என்னால படிக்க முடியல, தலைகீழா இருக்கு. வாக்கா வந்து என்னன்னு பாருக்கா. இத படிச்சு பாருங்க. ஏமா இப்படி பண்றீங்க? இல்லடா, எனக்கு தெரியல. என்னக்கா எழுதிருக்குதுல? பாருங்க என்ன பண்றானு. டேய் சீனு, உனக்கு ஓகே தானே? ஓகே தான். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்புறம் என்ன? ஏய், அவங்க எதுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க, நீ எதுக்கு ஓகே சொன்ன? தெரியலையே. ஏய் ஃபூல், எது கேட்டாலும் தலையாட்டுவியா? சித்தப்பா, சீனு கிட்ட எதுக்கு ஓகேவான்னு கேட்டீங்க? இத பாருங்க, அதாவது அது அது வந்து என்னன்னா நைட்ல ஒரே கொசு கடி. ஒழுங்கா தூங்குனானே இல்லையா? அதான் ஓகேவான்னு கேட்டிருப்பாரு இல்ல? ஐயோ பத்மா, அது இல்ல. நேத்து நாம பேசணுமே அது. ஓய் மூடிட்டு இருங்க. அண்ணி, அண்ணன் எல்லாரையும் கிளம்ப சொன்னாரு. எதுக்கு இப்படி எல்லாரும் வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். அதுவும் சரிதான், கிளம்புங்க மச்சான். சீனு வா. சரிம்மா. வாங்க அத்தை. அம்மா பாத்து. பாத்து. மயக்கா மயக்கா, இப்ப நல்லா தெரியும். வாங்க வாங்க அக்கா, வாங்கக்கா. எல்லாரும் வாங்கக்கா, எங்கடா இப்ப போன? நல்லா தெரியும். வாங்க. எங்க போய் சாஞ்சிட்டு வந்த? சட்டை எல்லாம் ஒரே கரியா இருக்கு. கரியா இருக்கா? ஐயோ, நல்லா தொடச்சு விடுங்க சீக்கிரம் பாட்டி. பாருங்க என்னக்கா எழுதிருக்குதுல? பாருங்கக்கா, எங்கடா? படிச்சு பாருங்கக்கா. சீக்கிரம் வாங்க வாங்க. அட வாங்க மச்சான். கோயில் வேலைகளை அப்பப்ப சரி பண்ணிடணும். அதுக்கு என்ன ஆகும்னு பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. அப்போ நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சரி, நாங்க கிளம்புறோம். சரி, போலாமா? போலாங்க. வரேங்க. வாங்க. அத்தை வாங்க போலாம். போலாம். கடவுளே, இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி மாயாவாலையும் வேற யாராலையும் அவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த அவமானமும் நடந்துடக்கூடாது. அவருக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு ஒண்ணுனா அத ஜானகியால தாங்கிக்க முடியாது. அவளுக்காகவாவது எங்க குடும்பத்துக்கு எந்த அவமானமும் நடந்துடக்கூடாது. என்ன ஜானகி, பாத்துக்கலாம். வா போலாம். உங்க குடும்பத்துக்கு ஏற்பட போகுது. அதுவும் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணாலதான். கடவுளே, நான் எடுத்துக்கிட்ட பொறுப்பும் அதை முடிக்க விடாம வர பிரச்சனையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது. நீதான் எனக்கு துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். ஜானகி, சொல்லுங்க. அந்த விஷயத்தையே நினைச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க, கனவுல நடந்த விஷயம் நிஜத்துல நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பயந்துகிட்டே இருக்கேங்க. ஜானகி, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா அது நடந்தே ஆகும். அதை தடுக்கிற சக்திய கடவுள் நம்ம கிட்ட கொடுக்கல.
ஆனா அதை தாங்கிக்கிற மனசை நமக்கு கொடுத்திருக்காரு. நீ கவலைப்படாத. ஆனா அதை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு மனசு இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. அழாத ஜானகி. நான் என்னங்க பண்ணுவேன்? என் தங்கச்சி சந்தியாவை நான் மக மாதிரி வளர்த்த. அவளால ஒரு அவமானம் வந்துருச்சு. அதை எப்படியோ இத்தனை வருஷம் கடந்து வந்தாச்சு. இப்ப அவளுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக மாயாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். அவளால ஏதாவது அவமானம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. மாயாவே போறேன்னு சொன்னா அவளை போக விடாம தடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டு நான் தான் காலேஜ்ல சேர்த்து விட்டேன். ஆனா இப்போ நடக்கிற விஷயத்த நினைச்சு பார்த்தா எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? மாயாவால உங்களுக்கு ஏதாவது நடந்தா எப்படி நான் தாங்கிப்பேன்? நீங்க தான் எனக்கு எல்லாமே. அடுத்த நொடி இந்த உலகத்துல நடக்க போற ஆச்சரியம் என்னன்னு நமக்கு தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என் மாமா என்னை விட்டுட்டு போனது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்னைக்கு இருந்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. அன்னைக்கு மாயா வந்தா என்ன கேட்காம அவளை நீதான் கூட்டிட்டு வந்த. எவ்வளவு நாள் அவ இங்க தாக்கு பிடிப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்காக தான் நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னைக்குமே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சது இல்லைங்க. தெரியும் ஜானகி, இத்தனை வருஷம் நீ என் கூட வாழ்ந்திருக்க. என் பேச்ச ஒரு நாளும் நீ மீறினது கிடையாது. ஆனா ஒரு போன் கால் வந்துச்சு. அதுல இருந்து எல்லாம் மாறிடுச்சு. உங்க வார்த்தையை மதிக்காம போகணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாதுங்க. என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் மாயாவோட வாழ்க்கையில நான் அக்கறை எடுத்துக்காம போனா அதுவே காலம் பூரா என்ன நிம்மதியா வாழ விடாம ஒவ்வொரு நொடியும் என்னை கொன்னுட்டு இருக்கும். ஆனா இப்போ ஜானகி, விதி போடுற முடிச்சுக்கு காலப்போக்கில் தான் முடிவு தெரிய வரும். மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போயிட்டு வரும். ஆனா இன்னும் அதையே நீ மனசுல போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஃப்ரீயா விடு. எல்லாம் அந்த கடவுள் பார்த்து பாரு. எது நடந்தாலும் அதை சமாளிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நீ தைரியமா என் கூட இருக்கணும். சரியா? சரிங்க. இந்த குடும்பத்துக்கு புதுசா வந்த பொண்ணு மாயாதான். அவகிட்ட சொல்லி வைக்கணும், எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோன்னு. ஐயா, ரகுராமையா! ஐயா, ரகுராமையா! அப்பாவை கூப்பிடுறாங்க. ரகுராமையா!
காப்பாத்துங்க ஐயா